ஹாய், ஒரு சின்ன கிளிம்ஸ் தான். வணக்கம், நான் உங்கள் ஹரி, தி நாடோடி ஹரி, யூரோப்பில் வாழும் தமிழ் ஜிப்சி. வாங்க உலகத்தை சேர்ந்து சுத்தம். ஒரு வெனிஸ்கே வந்த ஒரு ஃபீலிங். இந்த தெரு சந்து, அந்த பழைய பில்டிங்ஸ், டோர்ஸ், கலர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது வெனிஸுக்கே நம்ம வந்துட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. பட் ஆனால் ஃபேக்ட் சொல்கிறேன், இதை கெட்டது வெனிஷியன்ஸ் தான். ஆனால் இது இட்டலியில் இல்லை, இது கிரீஸில் இருக்கிற ஒரு ஊர். ஓகே, இப்போ நான் ஒரு ஹார்பரை காட்டுறேன். அந்த ஹார்பரில் இருக்கிற லைட் ஹவுஸ் காட்டுறேன். இந்த ஊரில் இருக்கிறதே அதிகமாக பாருங்கள், அப்படியே வெனிஸ் மாதிரியே ஃபீல் ஆகும். பட் இந்த ஊரில் இருக்கிறதுலே அதிகமாக இந்த லைட் ஹவுஸை தான் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸான லைட் ஹவுஸ். ஓகே, அந்த லைட் ஹவுஸை பார்த்தோன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். பட் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை நான் பின் பண்ணுறேன். யார் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுறீங்களோ, இல்லைனா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்ன ஊர், இந்த ஊரில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வருவோம். இந்த ஊரில் பூனை எவ்வளோ இடத்துலன்னு சொல்ல முடியாது, ஆனால் பூனை நிறையா இருக்குது. உள்ளே போகும்போது பார்ப்பீங்க நிறையா வந்து நம்ம மேலேயே உட்காந்துக்கும், ஏதோ நமக்கு தெரிஞ்ச பூனை மாதிரி. இது வந்து 1600களில் வெனிஷியன்ஸால் கட்டப்பட்ட ஒரு சின்ன போர்ட் டவுன். ஆனால் அது மட்டும் இல்லை, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இது வந்து கிரீஸ் கையில் வர்றதுக்கு 1920s கிட்ட இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஒட்டோமன் டர்க்ஸ் 1600 800 டைம் பீரியடில் வந்து ஒட்டோமன் டர்க்ஸ் வந்து வெனீஷியன்ட்ட இருந்து இதை கேப்சர் பண்ணியிருக்காங்க இந்த ஊரை. நம்மளுக்கு அட்லீஸ்ட் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே தெரியும். அதனால் கரெக்டாக இதெல்லாம் வச்சு சொல்ல முடியுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுதான் நம்ம சொன்ன அந்த லைட் ஹவுஸ். உலகத்திலேயே அதிகமாக, முக்கியமாக கிரீட்டில் அதிகமாக ஃபோட்டோ எடுக்கப்பட்ட லைட் ஹவுஸ் அதுதான். லைட் ஹவுஸ் மட்டும் இல்லை, கிரீட்லேயே அதிகமாக ஃபோட்டோ எடுக்கப்பட்ட ஒரு ஃபேமஸ் பிளேஸ் தான். நம்ம வந்திருக்க கிரீட், ஹானியா தான் இந்த ஊர். ஓகே, சரியான காத்தீங்க, 35 km/h. அதனால நான் வந்து ஜெயிக்கிறதால பெருசா தெரியல, ஆனா நல்லா காத்து. இப்படிதான் எங்க போறானே தெரியாம உள்ள வந்து எப்படி முட்டு சந்தெல்லாம் மாட்டிட்டு. ஏன்னா எங்க ஊர் எல்லாமே குட்டி குட்டி சந்து மாதிரி இருக்கா, அதனால மாட்டிப்போம். இருந்தாலும் வழியை கண்டுபிடிச்சி வெளியில் போகிறது ஒரு சவால் தான். இதை பார்க்கறதுக்கு புது பில்டிங்காக இருக்கா, ஆனால் இது புது பில்டிங். இது வந்து அப்போ சொன்னல அந்த வெனிஷியன் காலத்தில் உள்ள ஃபவுண்டேஷனா, அப்போ இருந்த சுவருக்கு மேலேயே இவங்க அந்த பேஸை வச்சு இவங்க எல்லா வீடும் கட்டியிருக்காங்க. நீங்கள் நம்ம இப்போ வரும்போது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணாமல் எல்லாத்தையும் அழிச்சு எடுக்காமல்
அதுக்கு மேலேயே இவங்க வந்து சிமெண்ட் போட்டு அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த மொத்த சிட்டியே இந்த ஃபவுண்டேஷன்ல தான் இருக்கு. அதுக்கு மேலே இப்போ கட்டியிருக்காங்க. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவங்க பழத்தை ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம அப்படி கிடையாது, நம்ம இடிச்சு மொத்தமாக கட்டியிருக்கோம். அப்படியே நடந்து நம்ம மெரிடைம் மியூசியம் பக்கம் வந்துட்டோம். ஆனால் இது வெறும் மியூசியம் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறது ஃபிர்கா ஃபோர்ட்ரஸ், ஃபிர்கா கோட்டை. இது வந்து வெனிஷியன்ஸ் ஹார்பரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த காலத்திலேயே இவ்வளோ பயங்கரமான ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்க. ஹானியாவுக்கு சீ ரூட் எவ்வளோ முக்கியம்னு இதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம். உள்ளே போனால் பழைய ஷிப்பு மாடல், அது மட்டும் இல்லை அவங்க யூஸ் பண்ண ஆயுதம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியுது. இந்த ஃபிர்க் கோட்டையை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது. ஹானியா வந்து ஒரு சாதாரண ஹார்பர் டவுன் இல்லை. இங்கே இவ்வளோ பெரிய கோட்டையை இவங்க கட்டி வச்சுருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், இது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்குன்னு. வெறும் சீ ரூட்டாக மட்டும் இல்லாமல் இது ஒரு பேஸாகவே இருந்திருக்கு வெனிஷியன்ஸுக்கு. வெனிஷியன்ஸ் காலத்தில் அப்போவே இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த காமான ஹார்பர் வெறும் சைட் சீயிங் ஸ்பாட் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் இதெல்லாம் இங்கே இருக்கிற ஆயுதங்கள்லாம் பார்க்கும்போதே உணர முடியுது. இந்த வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எந்த பிளானும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் நடந்தாலே போதும். இப்போ நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை, டோம் ஷேப்பில் இருக்கிறது அது மாஸ்க். இது வந்து இயாலி சாமி அப்படிங்கிற ஒரு மாஸ்க். இந்த மாஸ்க் ரொம்ப முக்கியமான பிளேஸிங்க. ஏன் அப்படின்னா ஓட்டமன் கான்கொஸ்ட் பண்ண அப்புறம் ஹானியாவில் கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் மாஸ்க் இதுதான். இது வந்து வெறும் மாஸ்கா மட்டும் இல்லை, ஹானியா சிட்டி பவர் யார் கையில் இருந்ததுங்கிறத காட்டுறதுக்காகவே சி பக்கமாக இந்த லைட் ஹவுஸ் பேக்ட்ராப்பில் கட்டியிருக்காங்க. 1923 பாப்புலேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று பெருசாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாஸ்கில் வந்து ரெகுலர் ப்ரேயர் எதுவுமே நடக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக அதை கன்வெர்ட் பண்ணி இப்போ இதை ஒரு எக்ஸிபிஷன் ஹாலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த மாஸ்கில் இருந்து நடந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா இந்த ஃபவுண்டைன் செம்ம காற்று அப்படி சூற காற்று அடிக்குது. ஃபவுண்டைனில் தண்ணியை பாருங்கள் எப்படி கொட்டிகிட்டு இருக்குன்னு. மாஸ்கை விட்டு கொஞ்சம் நடந்து இந்த ஃபவுண்டைனை கிராஸ் பண்ணி வந்தோம்னா இந்த சர்ச்சுக்கு வரோம். இதுதான் வந்து இங்கே ஹானியாவில் ஃபஸ்ட்டு கட்டின சர்ச். இது இன்னைக்கு சர்ச்சாக நிற்கி. ஆனால் இந்த சைட்டு ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பல கதையை கொண்டிருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே இருந்த சர்ச் இடத்துல வெனிஷியன் டைமில் அதை மாற்றி ஸ்டோர் ஹவுஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது குடோனாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். அப்புறமா ஓட்டமன் டைமில் அதை ஒரு சோப் ஃபேக்ட்ரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 19th செஞ்சுரிக்கு அப்புறம் கிரீக் கையில் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பார்க்குற கதிரெல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது பெருசாகவே இது பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சீரமைச்சு. இந்த ஊர் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஜியாகிரஃபியும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நம்ம லைட் ஹவுஸை பார்ப்போம். லைட் ஹவுஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம இன்னும் லைட் ஹவுஸோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். நம்ம அங்கே போகலாம். இங்கேருந்து சாண்டோரினி பக்கத்தில் தான் இருக்குது. சாண்டோரினி வந்து இங்கேருந்து ஒரு 110 கிலோமீட்டர். அந்த 110 கிலோமீட்டரில் சாண்டோரினிக்கு நடுவில் ஒரு ஆக்டிவ் வல்கனோ இருக்குது. ஆக்டிவ் வல்கனோ அதுவும் ரொம்ப அப்பப்போ வர்ற ஒரு விளைவு தான். ஆனால் வல்கனோ பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணலனாலும் இங்கே ஆஃப்ரிக்கன் பிளேட் வந்து இங்கே கீழே தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த ஆஃப்ரிக்கன் பிளேட் கொஞ்சம் அடிக்கடி மாறும்போது இங்கே வந்து நிறையா எர்த்குவேக் வரும். எர்த்குவேக் வரும்போது இங்கே சின்ன சின்ன சுனாமி, ரொம்ப லைட்டாக தான். நம்ம ஊரில் 2004 சுனாமி அந்த மாதிரி இங்கே கிடையாது. இங்கே வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வரும். இருந்தாலும் அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே கோட்டையாகவும் இது செயல்பட்டுருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த வீடு. அது வீடா இல்லை இங்கே இருந்த காவலர்கள் இருக்கிறதுக்காக வச்சிருந்த ஒரு இடமான்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா ஸோ ஊர் அங்கே இருக்கு, ஓல்ட் டவுன். லைட் ஹவுஸா நம்ம கடல் பக்கத்தில் இங்கே ஒரு வீடு.
இந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு தோணுனதெல்லாம் 2 சேரு ஒரு டேபிளை போட்டு கையில் நல்ல சீட்டு கட்டு காஃபி என் கசின்ஸ் எல்லாரும் கூடயும் உட்காந்து சீட்டு விளையாடணும். ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவங்கள. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்காந்து சீட்டு விளையாடாமல் போகிறதா இல்லை. சரியான லொக்கேஷன் பாருங்கள். கொஞ்சம் காற்று ஜாஸ்தி தான், ஆனால் செம கூலிங்காக இருக்கு. அப்படியே சாயங்காலம் அப்படியே நம்ம சாயங்காலம் டைமாக வந்ததுனால அப்படியே கொஞ்சம் சூரியன் எல்லாமே இறங்கியிருக்கு. ஏற்கனவே எங்கள் குளிர் ஜாக்கெட் போட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் சூரியன் வெளியில் வரும்போது கொஞ்சம் வெயில் லைட்டாக உக்கிரமாக காமிக்க தான் செய்கிறான். ஓகே, இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இந்த லைட் ஹவுஸ் வந்து எஜிப்சியன் லைட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக இதை பில்ட் பண்ணது வெனிஷியன்ஸ் தான். 16th century எண்டில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு 1830s 40s டைம் பீரியடில் வந்து எஜிப்சியன்ஸ் இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹானியாவோட மிக்ஸ்டு ஹிஸ்ட்ரியோட ஒரு பெரிய சிம்பல். இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து பேஸ்ல இருந்து ஃபிர்கா ஃபோர்ட்ரஸ் நம்ம பார்த்தோம்ல, ஃபிர்கா ஃபோர்ட்ரஸ், அது வரைக்கும் இவங்க ஒரு பெரிய செயினை வச்சு இந்த ஹார்பரை க்ளோஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய சிஸ்டம், அப்போவே டிஃபென்ஸ் மெக்கானிசம் வச்சுருந்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஹானியாவோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் ஒரே ஃப்ரேமில் தெரியுது. வெனிஷியன் டச் இருக்கு. ஓட்டமன் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால அந்த ஓட்டமன் எஜிப்சியன் ட்ரேஸ் இருக்கு இதுக்கு மேலே. ஆனால் இன்னைக்கு கிரீஸோட ஐகானிக் சிம்பிளாக நிற்குது இந்த லைட் ஹவுஸ். தெரியல கிளியரா தெரியுமான்னு பாருங்க. ஒரு படியும் ஸ்டூல்ல ஏறுற மாதிரி இருக்கு, ஒவ்வொரு படிக்கு மேல ஏறும் போதும். ஆனா இங்க இருந்த இங்க கண்டிப்பா பார்க்க முடியாது, போட்டுருக்காங்க. அப்பா, இந்த லவ்ஸுங்க தொல்லை தாங்க முடியலப்பா. எங்க போனாலும் லவ் லாக்க போட்டுறாங்க. உள்ள போக முடிஞ்சிருந்தா செமையா இருந்திருக்கும்ல. அங்க ஒரு மேலே ஏறுறதுக்கு படி, உட்கார்றதுக்கு ஒரு இடம். இங்க இருந்து பாருங்க வியூவா. அவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கோம். ஹானியா இதோட முடியல. நம்ம ஹானியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. அடுத்து ரொம்ப அழகான பீச்சு, ரொம்ப பழமையான ஆலிவ் ட்ரீ எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.